தமிழை நேசிக்கும் அனைவருக்கும் வணக்கம். அமேசான்ல இருந்து ஒரு அர்ஜென்ட் ஹைரிங் ப்ராசஸ் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த அமேசான் ஹைரிங்க்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், என்ன தகுதி, என்ன குவாலிஃபிகேஷன், எங்கேருந்து உங்களுக்கு போஸ்டிங்ஸ் இருக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கிட்டையும் ஷேர் பண்ணுங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்ம டெலகிராம் சேனல் லிங்க் இருக்குது, அதில் ஜாயின் பண்ணுங்கள். அதுலேயும் இந்த மாதிரி நிறைய ப்ரைவேட் ஜாப் அப்டேட்ஸை நம்ம அங்கே ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். ஓகே, ஸோ அமேசான்லேருந்து விர்ச்சுவல் கஸ்டமர் சப்போர்ட் அசோசியேட் போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. அதாவது வீட்டில் இருந்தே ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாபை வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இதை பொறுத்தளவுக்கு இந்தியா டிஎன் விர்ச்சுவல் அதை ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படின்னு தான் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் இதற்கான பேசிக் குவாலிஃபிகேஷன்ஸ்னு பார்த்தீங்கன்னா மினிமம் உங்களுக்கு 18 வயசு கம்ப்ளீட் ஆகிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸ்ட்ராங் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் வந்து இங்கிலீஷில் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. போத் ரிட்டன்லேயும் இருக்கணும், ஓரல்லையும் இருக்கணும். ஒர்க்கிங் நாலேஜ் வந்து கம்ப்யூட்டரில் கண்டிப்பாக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஷிஃப்ட்டு வந்து மண்டே டு சண்டே வரைக்கும் கூட ஷிஃப்ட் இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காலையில் 6 மணிலேருந்து நைட்டு 11 மணிக்குள்ளே இருக்கும் அப்படின்னும் சொல்கிறாங்க. அதே மாதிரி ரொட்டேஷ்னல் ஷிஃப்ட்டில் ஒர்க் பண்ணுறதுக்கும் கண்டிப்பாக நீங்கள் கம்ஃபர்டபுளாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி உங்ககிட்ட ஒரு குவைட் ரூம் இருக்கணும், ஒர்க் ஸ்பேஸ் இல்லாமல் ஃப்ரீ ஒர்க் ஸ்பேஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மினிமம் உங்ககிட்ட ஒரு 100 MB டவுன்லோட் ஸ்பீடோடு இருக்கக்கூடிய ப்ராட்பேண்ட் கனெக்ஷன் செட்டப் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஈத்தர்நெட் கனெக்ஷன் தாங்க இருக்கணும், வைஃபை இருக்கக்கூடாது. ஈத்தர்நெட் கனெக்ஷன் இருந்துச்சுன்னா மட்டும்தான் இந்த ஜாபுக்கு நீங்கள் எலிஜிபிள். ஸோ நான் சொன்ன மாதிரி இந்த எல்லாமே உங்களுக்கு இருக்கணும். அதாவது உங்ககிட்ட ஒரு இன்டர்நெட் கனெக்ஷன் இருக்கணும், உங்ககிட்ட ஒரு குவைட் ரூம் இருக்கணும், ஆஃபீஸ் ரூம் மாதிரி ஒரு சின்ன குவைட் ரூம் இருக்கணும். அதில் ஒரு ஆஃபீஸ் ஸ்பேஸ்க்காக டெஸ்க்கு, சேரு, ஒரு சிஸ்டம், இது எல்லாமே உங்ககிட்ட இருக்கணும். அதே மாதிரி உங்ககிட்ட ஒரு ஈத்தர்நெட் கனெக்ஷன் இருக்கணும். இங்கிலீஷ் வந்து ஃப்ளூயண்ட்டாக பேச தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி கம்ப்யூட்டரில் ஒர்க்கிங் நாலேஜும் கண்டிப்பாக இருக்கணும். ஸோ ஒர்க்கை பொறுத்தளவுக்கு மினிமம் 40 ஹவர்ஸ் தான் சொல்லியிருக்காங்க. ஸோ வாரத்தில் உங்களுக்கு 5 நாள் தான், அதாவது 5 நாளைக்கு 8 ஹவர்ஸ் ஒர்க் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் ரொட்டேஷ்னல் ஷிஃப்ட்டில் நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்ளை பண்ணுறதுக்கு ஜஸ்ட் இந்த அப்ளை நான் லிங்க்கை மட்டும் கிளிக் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏதாச்சும் ஒரு பேச்சுலர் டிகிரியோ இல்லை 12th முடிச்சிருந்தா கூட இந்த ஜாபுக்கு நீங்கள் எலிஜிபிள் தாங்க. ஸோ இந்த ஜாபுக்கு நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ அமேசான் இந்த ஜாபில் உங்களுக்கு செலக்ட் ஆகிட்டிங்கன்னா என்னென்னலாம் ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமேசான் எக்ஸ்ட்ராஸ் ப்ரோக்ராம் ப்ரொவைட் பண்ணுறாங்க, இன்டர்நெட் அலவன்ஸ் கொடுக்குறாங்க, பென்ஷன் பிளான், மெடிக்கல் இன்சூரன்ஸ், இது எல்லாமே அமேசான் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. சேலரி கிட்டத்தட்ட 25K ப்ரொவைட் பண்ணுறாங்க ஸ்டார்டிங்லேயே. ஸோ இப்போ இந்த ரோலுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3 ஹவர்ஸ் வரைக்கும் ஸ்பெண்ட் பண்ணி இந்த அப்ளிகேஷனை கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா அசஸ்மெண்ட் டெஸ்ட்டு நீங்கள் அப்ளை பண்ணி முடித்தோடனே உங்களுக்கு லிங்காக வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த அசஸ்மெண்ட் டெஸ்ட்டை வந்து லேப்டாப் அல்லது டெஸ்க்டாப் யூஸ் பண்ணி நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும். அசஸ்மெண்ட்டை கம்ப்ளீட் பண்ண 1 வீக்கில் உங்களுக்கான கால் லெட்டர் மெயில் வரும். அந்த மெயிலில் இருக்க லிங்க்கை கிளிக் பண்ணி ஒரு விர்ச்சுவல் இன்டர்வியூ அட்டன் பண்ணணும். அந்த இன்டர்வியூவை கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் அவங்க ஒர்க்கை எப்போ ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்கிறாங்களோ அப்போ இருந்து இந்த ஒர்க்கில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ அப்ளை பண்ணுறதுக்கு ஜஸ்ட் இந்த ஐ அக்செப்டை கிளிக் பண்ணி கண்டினியூ ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கண்டினியூ கொடுத்ததுக்கப்புறம் இந்த 3 ஹவர்ஸ் அப்ளிகேஷன் ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் ஆயிரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ஃபஸ்ட்டு ஜாப்ஸ் அட் அமேசான் லிங்க்கில் போவீங்க. இதில் வந்து நீங்கள் சைன்இன் அல்லது சைன்அப் பண்ணி உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணிக்கோங்க. ஃபில் பண்ணிவிட்டு அப்ளிகேஷன் ப்ராசஸில் இருக்க அசஸ்மெண்ட் ப்ராசஸை கண்டினியூ பண்ணுங்கள். இதை தவிர இதில் உங்களுக்கு டவுட்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சுனாலும் கண்டிப்பாக கமெண்ட்லேயும் கேளுங்கள்.